ஹைதராபாத்தில் அண்மையில் நடைபெற்ற திரைப்பட புரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் பார்த்திபன் தன்னுடைய சாதியை வெளிப்படையாக மேடையில் பேசியது சர்ச்சையான நிலையில் அதற்கு வருத்தம் தெரிவித்து விளக்கம் கொடுத்திருப்பது கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கருத்துக்களால் அடிக்கடி பேசப்படும் நடிகர் பார்த்திபன் இந்த முறை தனது சாதி பெருமை பேச்சால் சர்ச்சையில் சிக்கினார். ஆனால் அதற்கான விளக்கமும் அவர் தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் நடித்துள்ள உஸ்தாத் பகத்சிங் திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட பார்த்திபன், நான் ஒரு நாயுடு பையன், நான் சென்னையில் வளர்ந்ததால் தெலுங்கு தெரியாது என்று கூறியிருந்தார். இந்த ஒரு வரியே சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியது. பார்த்திபன் பேசிய அந்த வீடியோ வெளியானதும் ஏன் அவர் சாதியை குறிப்பிட வேண்டும், இது தேவையில்லாத பேச்சு என்று பலரும் கடுமையாக விமர்சனம் செய்தனர். தமிழ்நாட்டில் சாதிகள் இல்லை என்று பேசும் பார்த்திபன் அவருடைய சொந்த ஊரில் இப்போது சாதியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாரே என்று சிலர் நேரடியாக அவரை குறிவைத்து கருத்துக்களை பதிவிட்டனர். இது ரசிகர்களை கடந்து பார்த்திபன் என்ற தனி மனிதன் மீதான நம்பிக்கை மற்றும் மரியாதையை கேள்விக்குள்ளாக்கியது. அதன் பின்னர் பார்த்திபன் தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், சத்தியமாக சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த லாப நோக்கும் இல்லாமல், வாய்ப்புக்காகவோ வசதிக்காகவோ அந்த 2 வார்த்தைகளை நான் பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஏதோ வாய் தவறி இத்தனை வருட அனுபவத்தில் இதுவே முதல் முறை நான் ஜாதி பெயரை குறிப்பிட்டு சொல்வது. அப்படி ஜாதியை தலைமேல் வைத்துக் கொண்டு ஆடுபவர்களை எனக்கு பிடிக்காது. பல படங்களில் இடங்களில் நானே அதை வன்மையாக கண்டித்துள்ளேன். அப்படி இருக்க நானே அதை செய்வேனா? தவறு நடந்துவிட்டது என்பதை முழுமையாக உணர்ந்து வருந்தி கேட்கிறேன் என்று கூறியுள்ளார். இவ்வளவு பேரின் வருத்தத்திற்கு நான் ஆளாகி இருப்பது எனக்கே பிடிக்கவில்லை. என் திறமையை மட்டுமே நம்புவேனே தவிர தவறியும் சாதியை சொல்லி வயிறு வளர்க்க விரும்புபவன் அல்ல. இனி ஒரு முறை கூட தவறியும் இது நடக்காது என்று உறுதியளித்துள்ள பார்த்திபன், என் பேச்சால் வேதனைப்பட்டவர்கள் அனைவரிடமும் மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமாக மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து மறந்துவிட்டு பழையபடி என்னை ஊக்கப்படுத்துங்கள். உங்களை விடவும் நானே அதிக வருத்தத்தில் உள்ளேன். இனி மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பை பாதுகாப்பேன். நன்றியுடன் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என்று பதிவிட்டுள்ளார். ஒரு மேடை பேச்சாக ஆரம்பித்த இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையாக மாறி இப்போது வருத்தம் அளிக்கும் விளக்கத்துடன் முடிவுக்கு வருமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. பார்த்திபன் அளித்த இந்த விளக்கம் சர்ச்சையை அடக்குமா அல்லது விவாதம் இன்னும் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.